ஐயா கரெக்டா இருக்கு சார். இப்ப நல்லா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குங்க ஐயா. சரி சரி சரி. அப்ப நட்சத்திரம் தான் அனைத்து விஷயங்களும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம முத நட்சத்திரத்தினுடைய தாராபலம் தாரபலம் நட்சத்திர தாரை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நட்சத்திர தாரைன்னா என்ன அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். ஆனா எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாத்தே வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கா? வாய்ஸ் கரெக்டா இருக்கு சார். வாய்ஸ் கட் ஆகுதா? கரெக்டா இருக்குங்க. வாய்ஸ் கரெக்டா இருக்கு. ஆனா வீடியோ மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. இல்லையா, வீடியோ சரியான முறையில் வரல. அதாவது வாய்ஸும் உங்களுடைய உச்சரிப்பு டிஃப்ரெண்டா வருது. டிஃப்ரெண்டா வருது. அப்ப ஏதோ ஒரு இது இருக்கு. சரி சரி. இப்ப நம்ம பார்த்துருவோம். நட்சத்திரத்தை பார்க்க போறோம். இப்ப நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா நட்சத்திரம் இப்ப நட்சத்திரத்துல 1 அப்படியே இருக்கட்டும், 2 3 4 5 6 7 8 9 9 தெரியுதா ஐயோ? 9 தெரியுதா தெரியலையா? கொஞ்சம் போர்டு மேல தூக்கணும் சார். இந்த வர இப்ப எழுதுறோம். பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 இப்ப தெரியுதான்னு பாருங்க. நல்லா தெரியுங்க. சரி, இந்த 1 அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. யாருக்கு நீங்க பலன் பாக்குறீங்களோ அவங்களை பத்தி என்ன சொல்லணும்? ஜென்ம நட்சத்திரம். உங்க நட்சத்திரம் இது ஜென்ம நட்சத்திரம் அனுஷம். அனுஷம். அப்ப அனுஷம்ங்கிறதே 1. அப்ப இத ஜென்மம். இதான் ஜென்மம். ஜென்மம். சரி, 1ன்னா ஜென்மம். 2 அப்படின்னா சம்பத்து. 3ன்னா விபத்து. 4 சேமம். 5 பிரித்தியக்னு கூட சொல்லலாம். பிரித்தியக். சாதகம். வகை. நட்பு. நட்பு. கருப்பையா ஐயா? ஐயா ஐயா ஆஃப் பண்ணுங்க. சரி ஐயா, எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப 1வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் யாரெல்லாம் நீங்க பலன் பாக்குறியோ அவங்க ஜென்மதாரை. ஜென்மதாரா. தாரானா நட்சத்திரம். அப்ப சம்பத் தாரா, விபத்து தாரா, சேமதாரா, பிரித்தியக் தாரா, சாதகதாரா, வகைதாரா, நட்பு தாரா, அதிக நட்பு தாரா. சரி, இப்ப இந்த நட்பு அப்படின்னா மித்திருன்னு அர்த்தம். மித்திரு.
இது அதிமித்திரு. அதி மித்திரு. சரி, இப்ப இந்த ஜென்மதாரைங்கிற இடத்துல என்ன செய்யணும்னா டென்ஷன். டென்ஷன். இந்த சம்பத்துல அனுகூலம். அனுகூலம். விபத்துல இழப்பு. சேமம்னா பாதுகாப்பு. பிரித்தியக்குனா காரிய நாசம். சாதகம்னா அனுகூலம் தான். வதை. இப்ப வதைன்னா என்னது? வேதனை. வேதனை. நட்புனா தெளிவடைதல். தெளிவடைதல். சலிப்பு. அதிக நட்புனா ஐயா குமார் ஒரு ஐயா முருகன் ஐயா. என்னங்கய்யா? இப்போ உங்க நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. பூராடம் நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்க. பூராட நட்சத்திரம்யா. இப்போ பூராட நட்சத்திரம்ங்கிறது ஒண்ணு. சரிங்க. ஜென்மம். இன்னைக்கு பூராட நட்சத்திரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பலனு? இன்னைக்கு பூரா நட்சத்திரம் ஓடிட்டு இருந்தா நீங்க இல்ல பூராட நட்சத்திரத்துக்கார ஒருத்தட்ட உங்ககிட்ட வந்தாங்கன்னா அவங்க என்ன ஆவாரு? உங்க கூட டென்ஷன் ஆவாரு. நீங்க தான் டென்ஷன் ஆவைய. அப்படியா சார்? சரிங்க சார். டென்ஷன் படுத்துவாங்க. டென்ஷன் படுத்துவாங்க. நீங்க தானே ஒண்ணுங்கிறது யாரு? பூராடம். நான் தான் சார். சரி, அப்ப பூராட நட்சத்திர டென்ஷன் நேரத்துல வேற என்ன செய்யலாம்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யலாம். ஓகே, மற்ற காரியங்கள் செய்வது சிறப்பில்லை. புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப ரெண்டாவது நிமிஷம் உங்க நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் யாரு? உத்திராடம். சரி, உத்திராட நட்சத்திரத்துக்கார அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் நடந்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? அனுகூலம் ஆகுமா சார்? அந்த காரியம் எல்லாம் வெற்றி ஆகும். வெற்றி ஆகும். எப்படி பாருங்க, உங்களுக்கு வெற்றியை தரும். அப்ப உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துக்கார வெற்றியை தர்றாங்க? ரெண்டாவது நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் சொல்லணும்? ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடாது. உத்திராடம். உத்திராடம். அப்ப உத்திராத நட்சத்திரத்துக்கார கூட நீங்க பழகினீங்கன்னா என்ன ஆகும்? நல்ல நட்பு உண்டாகும். அனுகூலமா எல்லாம் வெற்றி நடக்கும். வெற்றி உண்டாகும். பொருளாதாரம் கிடைக்கும். சம்பத்துனா பொருளாதாரம்.
புரியுது அப்படின்னு. மூணாவது நட்சத்திரத்துக்கார கூட சேர்ந்தோம்னா இழப்பு. மூணாவது நட்சத்திரத்துக்காரர் போட சேர்ந்தோம்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? எல்லாம் இழந்துருவிய. சரிங்க. இப்ப திருவோண நட்சத்திர ஆளுகளோட சேரக்கூடாது. ஆமா, நீங்க சேரக்கூடாது. அதுக்கடுத்த நட்சத்திரத்தை பாருங்க. திருவோணம், அவிட்டம், பாதுகாப்பு. பாதுகாப்பா இருப்பாங்க. அதுக்கடுத்த நட்சத்திரத்தை சொல்லுங்க. அவிட்டம், சதயம். சதை என்ன ஆகும்? காரிய நாசம். அவர் கூட போய் சேரலாமா? கண்டிப்பா சேரக்கூடாது. அன்னைக்கு சதய நட்சத்திரத்து வரைக்கும் ஒரு நல்ல காரியம் செய்யலாமா? செய்யக்கூடாதுங்க. சரி, அதுக்கடுத்து பூரட்டாதி. பூரட்டாதின்னு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அனுகூலம். அனுகூலம். வெரி குட். அவங்களோட சாவகாசம் வச்சுக்கலாம். சரி, அதுக்கடுத்த நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. உத்திரட்டாதிங்க, வேதனை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் வந்தா நம்மள என்ன செஞ்சிருவான்? வளைச்சிருவாங்க. வேதனையை அடை செய்வான். ஏன் அவர் வந்து எத்தனாவது நட்சத்திரமா வர்றாரு? வதை நட்சத்திரமாக வருகிறார். எப்படி? 7வது நட்சத்திரம். வதை நட்சத்திரமாக வருகிறார். சரிங்க. சரி, அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. ரேவதிங்க, ரேவதி. ரேவதி என்னவாகுது? தெளிவடைதல். நட்பு என்பதனால் தெளிவடையுது. ஒரு நண்பன் இருந்தான்னா அவன் தெளிவா இருப்பானா இல்லையா? கண்டிப்பாங்க. தெளிவடை இருப்பாங்க. சரி, அதுக்கடுத்து அது அஸ்வினிங்க. அஸ்வினி உங்களுக்கு என்ன ஆகுது? சலிப்பு உண்டாகும். ஏன் சலிப்பு உண்டாகுது? எத்தனாவது நட்சத்திரமா வருது? 9வது நட்சத்திரம். அப்ப 9வது நட்சத்திரம் வந்ததுனால நட்சத்திரமாக வருவதால் நாம் சலிப்படைகிறோம். சரிங்க, சரிங்க. புரியுதாப்ப? கண்டிப்பா இதே மாதிரிதான். அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து இயக்கணும். அடுத்த இன்னொரு ஆள் யாராவது ஓபன் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்க. குமார் சார். சரி, இப்ப குமாருக்கு என்ன நட்சத்திரம் வச்சுக்கோங்க. உங்க நட்சத்திரத்தை சொல்லுங்க. உத்திரம் சார். சரி, உத்திர நட்சத்திரத்துக்காரர் உங்க விட வந்து ஒருத்தர் உறவாடினா உங்களுக்கு என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும் சார். இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் ஓடிட்டு இருந்தா என்ன நடக்கும்? டென்ஷனா இருக்கும். டென்ஷன் ஆகும். பாத்தீங்களா? அப்ப சரி, அடுத்த நட்சத்திரம் என்ன? அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு 2வது நட்சத்திரம் என்னவா வருது? ஹஸ்தம் சார். ஹஸ்த நட்சத்திரக்காரோட சேர்ந்தா என்ன ஆகும்? அனுகூலமா இருக்கும். வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுக்கடுத்து வரிசை அப்படியே சொல்லிட்டே வாங்க டக்கு டக்குன்னு. சித்திரை சார். சித்திரை என்ன ஆகும்? எப்படி சொல்லிட்டு வரணும்? என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? அது வந்து விபத்து நட்சத்திரம். அதனால 3வது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம். அதனால இழப்பு ஏற்படும். அப்படி சொல்லணும். சரி, சொல்லுங்க பாப்பா. அப்படியே 9யும். 4வது நட்சத்திரம் சேம நட்சத்திரம். சுவாதி. பாதுகாப்பு தரும். 5வது பிரத்யேக நட்சத்திரம் காரியத்தடை ஏற்படும். சுவாதிக்கு அடுத்து விசாகம் சார். 6வது நட்சத்திரம் அனுசம். சாதகத்தை அனுகூலம் தரும் சார். 7வது கேட்டை. வேதனை தரும் சார். 8வது மூலம். நட்பு. தெளிவடையுது சார். 9 பூராடம் சார். அதிமித்திரு சலிப்பு தரும் சார். அதே நட்பு. வெரி குட். அப்ப இந்த 9 தான் அந்த காலத்துல முத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இப்ப இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்தது வந்து 19வது நட்சத்திரமா? 10வது நட்சத்திரமா?
10வது நட்சத்திரம். ம். நட்சத்திரம். சரி, 10வது நட்சத்திரம். அப்போ 10வது நட்சத்திரம். அப்போ 10வது நட்சத்திரத்துக்கு 10ல இருந்து 18 வரைக்கும் நமக்கு தெரியணும்ல. ஆமாங்க ஐயா சண்முகானந்த ஐயா, ஐயா சொல்லுங்க. இதை ஏன் எடுத்திருக்காங்கன்னா, ஒருத்தருடைய லக்ன புள்ளியோ விழுகும்ல, ஒரு நட்சத்திரத்துல விழுகுமா இல்லையா, அந்த நட்சத்திரத்தில இருந்து ஒரு கிரகம் போய் நிக்கும்ல, அந்த சாதகமா இருக்கா லக்னத்துக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு திசை நடக்கும்ல, இன்னைக்கு என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அது லக்ன புள்ளிக்கு அந்த திசை எத்தனாவது நட்சத்திரத்திலிருந்து திசையை நடக்குது அப்படின்னு பார்த்து அந்த திசை சாதகமா இருக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். புரியுதா நான் சொல்றது? ஐயா 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 ஐயா, இப்ப இது ஜென்ம நட்சத்திரம்னா நம்ம பிறந்த நட்சத்திரம். சரி, நீங்க லக்ன புள்ளினா லக்ன புள்ளிக்கு எடுத்துக்கணுங்களா ஐயா, எப்படிங்க? இல்ல, இது ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க. ஆனா இது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, உங்க ஜென்ம லக்ன விழுந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தில இருந்து லக்னாதிபதி எங்க விழுந்திருக்காருன்னு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா, இப்ப ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசமே வச்சுக்கலாங்க ஐயா. சரி, இப்ப லக்ன புள்ளி விழுந்தது ரோகிணின்னு வச்சுக்கோங்க ஐயா. சரி, ரோகிணில இருந்து எண்ணுங்க. ரோகிணில இருந்து 1 2 நினைக்கணுமா ஐயா? ஆமா, ரோகிணி தான் 1. ஓ சரி சரி சரி. ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்வூசம் 4வது இதுல போய் விழுந்திருக்கா இல்லையா? ஓ ஓ சரிங்க. சேமம் பாதுகாப்பா? ஆமாங்க ஐயா. ஆமா. அந்த தசை இந்த லக்னத்துக்கு சாதகமாவே பாதுகாப்பாவே நடைபெறும். ஓ சரிங்க, நன்றி நன்றி நன்றிங்க. புரியுதா? புரியுதுங்க. சரி, இப்ப இதை அழிச்சிடலாமா? அப்படி இருங்க. இப்போ லக்னத்துக்கு இது சாதக பாதகம் அப்படிங்கிற மாதிரியே ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் சாதக பாதகம்னு எடுத்துக்கலாம். அது தசாநாதனை கணக்கீடு பண்ணும்போது. ஆமா, தசாநாதன நட்சத்திரத்துக்கு இப்ப உதாரணமா இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது சொல்லுங்க? புதன் திசை. புதன் திசைன்னா எந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடத்துறாரு? செவ்வாய் நட்சத்திரம், சித்திரை. ஐயா, தசை என்ன தசை நடக்குது இப்ப? புதன் திசை. புதன் திசைன்னா எங்க இருக்கு? நீங்க பிறந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க பாப்பா. இந்த ஐயா சொல்றாங்க. இப்ப பிறந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க. அஸ்தம். நீங்க அஸ்த நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. நீங்க பிறக்கும் போது அஸ்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்க. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. சந்திரன் இங்க இருக்காரு அஸ்தத்துல. இதே முதல் தசை இல்லையா? இப்ப என்ன தசை நடக்குது? புதன் திசை. அப்ப இங்க கேட்டையில நிக்கிறாரு இப்ப சந்திரன். இப்ப இங்க இல்ல ஐயா, சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு சந்திரன் எங்க இருக்காரு? கேட்டையில இருக்காரு. சரி, இப்ப இது புரிஞ்சா? இல்ல புரியலைங்க ஐயா. இங்க இருந்து என்னங்கய்யா, அஸ்தத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? சித்திரை. சித்திரை என்ன செவ்வாய் தேசையா? என்னங்கய்யா சித்திரை? சித்திரை என்ன செவ்வாய் தேசையா? ஆமா. செவ்வாய்க்கு அடுத்து சுவாதினா ராகு தேசையா? விசாகம்னா குரு தேசையா? அனுசம்னா சனி தேசையா? அப்படி கணக்கு பண்றீங்க. கேட்டைன்னா புதன் திசை. இப்போ உங்களுடைய பிறப்பு சந்திரன் எங்க இருக்காரு? கன்னியில. கன்னியில பிறக்கும் போதுதான் இருந்தாரு. இப்போ அந்த திசை நடக்கும் போது சந்திரன் அங்க விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு. விருச்சகத்தில் இருந்து பிறப்பு சந்திரன் இருக்கிறார்.
உங்க லக்னம் எது? மிதுனம். மிதுனத்துல என்ன நட்சத்திரத்துல லக்னம் விழுந்திருக்கு? மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துல இருந்து எண்ணி பாருங்க இந்த கேட்ட வரைக்கும். அதே 2வது தானே? சொல்லக்கூடாது. 11. இந்த 2வது சொல்லக்கூடாது. மிருகசீரிஷம்ங்கிறது 1. ஆமாங்க 11. 2. மிருகசீரிஷம் 1, திருவாதிரை 2, புனர்பூசம் 3, பூசம் 4, அப்படி எண்ணி வாங்க. ஆயில்யம் 5, மகம் 6, விசாகம் உத்திரம் 8, அஸ்தம் 9. கேட்டை 14 சார். 14வது நட்சத்திரத்தில் 14வது தாரையில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லணும். அப்ப 14வது தாரை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சோம்னா இந்த திசை இந்த லக்னத்துக்கு என்ன கொடுக்க போறாருங்கிறத சொல்லிடலாமா? 5வதுங்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது நம்ம கிட்ட. 14வது இங்க 27 நம்பர் சொல்லணும். சரி, இப்ப என்ன புத்தி நடக்குது? இப்ப இது 1 ஆயிடுச்சு. எது? கேட்ட 1. என்ன புத்தி நடக்குது? சுக்கிரன்னா இந்த கேட்டைக்கு அடுத்து என்னது? கேட்டைக்கு அடுத்து கேதுவா? மூலம் போராடம். அப்ப இப்ப பூராடத்துல இருக்கிறாரு. அப்ப இது இருந்து 3வது இடத்துல இருக்காரு. இந்த திசைக்கு இப்ப 3வது இடத்துல புத்தி இருக்கு. ஐயா புரியுது, சொல்லுங்க. இந்த திசைக்கு 3வது இடத்துல இருக்கு. ஆனா அதே இருக்கு லக்னத்துக்கு அது எத்தனாவது இடத்துல இருந்து புத்தி நடத்துது? 14, 15, 16வது இருக்கா? அப்படின்னு நம்ம எடுக்கணும். புரியுதா ஐயா? புரியுது. சரி, அப்ப இதை அழைச்சிருவா. அதனுடைய பலன் என்னங்க? இப்ப வரிசையா சொல்ல போறோம்ல நம்பர் எல்லாம் எல்லாம். ரைட், ஓகே, ஓகேங்க. இப்ப 9 வரை சொல்லியிருக்கோமா? சரி, இப்ப 10க்கு போயிருவோமா? 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 எழுதிக்கங்க. 10க்கு கர்மா. கர்மா கர்மா கர்மானா காரியத்தடை. சமுதாய பகை. சமுதாய பகைன்னா என்ன அர்த்தம்னா உறவுகள் துண்டிப்பு. உறவுகள் துண்டிப்பு. 12 பாதிப்பு. 13 அதிசிறப்பு. ரொம்ப நல்லது. 14 சாமானியம். சாமானியம்னா என்னதுயா? ரிஸ்க். சாமானியம்னா ரிஸ்க். 15 வந்து சிறப்பு. உறவுகள் மேம்படும். மேம்படும். 16 சண்டை. 17 நன்மை. 18 பணப்பகை.
முருகையா ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் யாருன்னு சொல்லுங்க. அசுவினி பரணியா. பரணிக்காரங்க கூட போய் சேர்ந்தா என்ன ஆகும்? உங்க கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். காரிய தடை காமிங்க, காரிய தடையாகும். அப்புறம் பரணிக்கு அடுத்து கார்த்திகை கிருத்திகை. கிருத்திகைன்னா என்ன ஆகும்? சமுதாய பகை, உறவுகள் துண்டிப்பு. உங்க நட்சத்திரத்துல இருந்து கிருத்திகை நட்சத்திரக்கார கல்யாணம் பண்ணோம்னா சொந்த பந்தங்க கூட அந்து போகும். எப்படி பாருங்க. அப்ப பொருத்தம் பார்க்கும் போது இதை பார்க்கணும். சரிங்க. சரி, அப்ப 12வது நட்சத்திரம் என்னன்னு வருதுன்னு பாருங்க. ரோகிணிங்க. ரோகிணிக்காரங்க நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பாருங்க. பாதிப்பை தருதுங்க. பாதிப்பை தருகிறது. அப்புறம் 13வது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க. மிருகசீரிஷம். மிருகசீரிஷக்காரையோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன ஆகிருது? அதி சிறப்பா வருது. வெரி குட். அதிக சிறப்புகளை சந்திப்பீர்கள். சரிங்க. அப்ப இந்த அதிக சிறப்புங்கிறது என்னது? எக்ஸலன்ட். எக்ஸலன்ட். அப்ப 13வது நட்சத்திரத்தை என்ன நட்சத்திரமோ உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? மிருகசீரிஷம். மிருகசீரிஷம்னா பாம்பாட்டி சித்தரை போய் நீங்க வழிபட்டீங்கன்னா எப்பயுமே அதிக சிறப்பாக இருப்பீர்கள். பாம்பாட்டி சித்தர். எப்படி பாருங்க. சரிங்க சரிங்க. வழிபாடு சங்கரன் கோயில்ல போய் ஒரு தடவை அவரை போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சிறப்பை தருவார். சரிங்க. என்ன கிழமைக்கா போனேன்? இந்த நட்சத்திரம் அன்னைக்கு போனோம். நட்சத்திரம் அன்னைக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரம் அன்னைக்கு போனோம். சரிங்க. சரி, அதுக்கடுத்து 14வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. திருவாதிரைங்க. திருவாதிரை போய் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? சாமானியம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்யா. ரிஸ்க் எடுக்கணும். நம்மள போட்டு பாத்துருவாங்க. சரி, 15வது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க. புனர்பூசமியா. யாரு? அப்ப என்ன நடக்க போகுது? பந்து சிறப்பு, உறவுகள் மேம்படும். புனர்பூசத்துக்காரன போய் பிடிச்சீங்கன்னா உறவுகள் மேம்படும். 16வது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க. பூசமியா. பூச்சத்தை போய் தொட்டீங்கன்னா என்ன ஆகும்? சண்டை சச்சரவு. வெரி குட். அடுத்து ஆயில்யம். ஆயில்யம்னா எத்தனாவது நட்சத்திரம்? 17ங்க. அது என்ன ஆகும்? நன்மை உண்டாகும். நன்மை உண்டாகும். அதுக்கடுத்து 18வது நட்சத்திரம் மகமியா. மக நட்சத்திரத்தினால உங்களுக்கு என்ன வரப்போகுது? பணப்பகை உண்டாகும். பணப்பகை. அப்ப அந்த அந்த நட்சத்திரத்துக்கார வந்து பணம் கேட்டான்னா கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? சண்டை சச்சரவு அப்படியே செய்யறான். சரிங்க சரி. சூப்பருங்க. எப்படி பாருங்க. கரெக்ட். அற்புதம். சரி. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது? அவங்களுக்கு சந்தேகம் இல்லையா? சந்தேகம் இல்லை இல்லையா? ஆமாங்க, அவங்களுக்கு இல்லையா? வெரி குட். இப்ப சரி, அழிச்சிடலாமா? சரிங்க. அடுத்து 19வது நட்சத்திரம். 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 28. இப்ப 19ன்னா என்ன அர்த்தம்னா ஆதங்கம். ஆதங்கம்னா என்னதுயா? ஆதங்கம் போறது. நம்மை கோபப்படுத்தும். நம்மை என்ன செய்யும்? நம்மை கோபப்படுத்தும். கோபத்தை உருவாக்கும். எழுதிக்கங்க. ஆக்ரோஷப்படுத்தும். 20 சுபம் அல்லது சுபிக்ஷம். சுபம் அல்லது சுபிக்ஷம்.
சுபிட்சம். சுபிட்சம். 21 வேண்டாத சாதனை. வேண்டாத சாதனைன்னு என்னன்னா வெட்டி வேலை. வெட்டி வேலை. வெட்டி வேலை. 22 வைநாசிகம். வைநாசிகம். வைநாசிகம்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்துடுறது, நெருக்கதியாகி விடுறது. அல்லது விதவை. வைநாசிகம்னா விதவை. அடுத்து காரிய விக்கினம். காரிய விக்கினம். காரிய விக்கினம்னா என்னயா? காரிய விக்கினம்னா காரியம் கெட்டு போறது, தடைப்படுதல். காரியம் கெட்டு போறது, அதிருப்தி ஆயிருது, கெட்டு போச்சு, காரியம் கெடுதல். 24 யார் மைக்க ஆஃப் பண்ணுங்க. கருப்பையாசாமி தான் மைக்கோடய இருக்காரு. 24 இடம்னா அந்தஸ்து. இடம்னா அந்தஸ்து. அடுத்து 25 தன்மான சோதனை. தன்மான சோதனை. இந்த தன்மான சோதனைன்னு என்ன தெரியுமா? முடிவெடுக்க முடியாத நிலை, இக்கட்டான சூழ்நிலை. இதை செய்வோமா அதை செய்வோமா, இந்த காரியம் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு தன்மான சோதனை. 26 26 ஜாதி. ஜாதின்னா என்ன அர்த்தம்னா ஒற்றுமை, ஜன ஒற்றுமை. ஜாதினால என்ன அர்த்தம்? ஒற்றுமை. 27 வணங்குதலுக்குரியது. வணக்கம், வணங்குதல். வணங்குதலுக்குரியது. அல்லது கர்மா போகும், கர்மா கழிதல், கர்மா கரைதல். இப்ப தெரியுதா? முருகையா தெரியுது சார். ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப உங்க நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம் யாரு? பூரம் ஐயா, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு கூட நீங்க போனா என்ன ஆகும்? ஆதங்கம் உண்டாகும். கோபம் தான். கோபப்படுத்தும். ஆதங்கம்னா கோபம். அப்ப 20வது நட்சத்திரம் யாரு? உத்திரம். அப்ப உத்திர நட்சத்திரத்துக்கு போனா என்ன ஆகும்? சுபிச்சம் உண்டாகும். அதுக்கடுத்து அஸ்தமியா. அஸ்தம் உங்களுக்கு என்ன வருது? வேண்டாத சாதனை, வெட்டி வேலை. வெட்டி வேலை. அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஐயா. அது என்ன வருது? அது எல்லாம் இழந்து நடு ரோட்டுக்கு வருவது. வைநாசிகம். வைநாசிகம். ஆமாங்க. அப்ப 22வது நட்சத்திரக்காரர்களை நாம் திருமணம் செய்தவனால் நம்ம என்ன ஆயிடுவோம்? அம்போ கதியாகி விடுவோம். சரி, 23வது நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. சுவாதிங்க. சுவாதி காரிய விக்கினம். காரிய விக்கினமா? காரியம் தடையாயிருமா இல்லையா? காரியம் கெட்டு போவதும் தடையாகும். அடுத்து விசாகம்.
விசாகம்னா எத்தனாவது நட்சத்திரமா வருது? 24. அது என்ன ஆயிருது? அந்தஸ்து உண்டாமியா. இடம் அப்படின்னு இருக்கு. பொசிஷன். பொசிஷன். ஒரு ஸ்டேட்டஸ். அடுத்து 25வது நட்சத்திரம் அனுஷம். தன்மான சோதனை, முடிவெடுக்க முடியாத நிலை. தன்மான சோதனை இக்கட்டான நிலை. இப்ப எப்படி நான் இதை செய்வோமா அதை செய்வோமா இப்படி நடந்து போச்சுன்னு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப தன்மான சோதனைனா அவனுக்கே ஒரு பரீட்சை இங்க வச்சுட்டாங்க. சரி. இதை செய்வோமா அதை செய்வோமா இப்படி போவோமா அப்படி போகணுமா திக்கு தெரியாம முழிக்கிறான்ல. ஆமாங்க. செல்ஃப் எக்ஸாமின், இங்கிலீஷ்ல செல்ஃப் எக்ஸாமின் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 26வது என்னது? கேட்டை. ஜாதி. ஜாதின்னா என்ன அர்த்தம்? ஜன ஒற்றுமை. அப்ப உங்களுக்கு 26வது நட்சத்திரம் யாரு வர்றா? கேட்டை வந்தீங்க. 27வது நட்சத்திரம் யாரு வர்றா? மூலம். அப்ப மூல நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரத்துக்கார போய் பிடிச்சீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் அத்தனையும் கழிஞ்சு ஓடி போயிடும். அவங்களோட நட்பு வச்சிருக்கீங்க? வச்சுக்கறணும். சரிங்க சரி. ஆனா அவரு உங்களுக்கு உங்களால அவர் ஆதாயம் அடைவாரு. கண்டிப்பாங்க. ஆதாயம் அடைய முடியாது. அதேதாங்க. நம்ம தான் சர்வீஸ் பண்றோம், பண்ணிட்டு இருக்கேன். அவர் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துறணும். ஆமாங்க. ஆமாங்க, உண்மைதான். ரைட். இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் தாராபலனை நாம் கொடுத்து விட்டோம். ஐயா சரிங்க. ரைட். அப்ப இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? தாராபலம் படி எல்லாமே எடுத்துடலாம். ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க வந்து 27 நட்சத்திரத்துக்கு தாரா பலம் கொடுக்குறீங்க. நம்ம வந்து அணுஜென்மம் திரிஜென்மம் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் சொல்லி அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்களே. அது தேவையில்லை. நம்ம டைரக்டா போயிடுறோம். ஜென்மத்துக்கும் தேவையில்லை, திரிஜென்மத்துக்கும் தேவையில்லை. இல்லைங்க ஐயா, அப்படி அந்த அந்த இதுல அவங்க சொல்றத பார்த்தா 11 நட்சத்திரம் வந்து நமக்கு வந்து உறவுகள் துண்டிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஐயா. 22வது நட்சத்திரம்னா 4வது நட்சத்திரம் வருமாயா? ஆமாங்க ஐயா. 4வது நட்சத்திரம் வைநாசிய நட்சத்திரமே. அப்ப என்ன செய்வியா? அதுதான் கேக்குறேன். நம்ம இதுக்கு நிறைய மாறுபாடு வருதுன்னு கேக்குறேங்க ஐயா. கண்டிப்பாக வரும். இது வந்து குமாரசாமியத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா. அப்ப சும்மா கொடுக்கல அவரு. சரி, அதுதான் அருளால அவர் எழுதப்பட்டதுதான் குமாரசாமியம். சரிங்க சித்தாந்தத்துல. சரிங்க ஐயா. சரிங்க. 22வது நட்சத்திரத்துக்கார கூட போய் பழகி பாருங்க. பிரச்சனைக்கு உண்டானது. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல. 20 அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் யாரு? பிரதமர். பிரதமர் வந்து அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்காரா? தெரியல, நீங்க சொன்னா தெரியும், எனக்கு தெரியாதுங்க. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவர். சரிங்கய்யா. அவர் வந்து 8வது நட்சத்திரம் இல்லையா? இல்ல, அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னா அந்த நட்சத்திரத்துல இருந்து உத்தர நட்சத்திரம்ங்கிறது தான் செங்கோல். ஐயா சொல்லுங்க. உத்தர நட்சத்திரம் செங்கோல். சரிங்க. அனுச நட்சத்திரத்துல இருந்து உத்தர நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமா வருதுன்னு பாருங்க. 23 சார். 23. காய் வைக்கணுமா? ஆமா சார். கொண்டு போய் அந்த செங்கோல் வந்து இதுல பார்லிமெண்ட் கட்டடம் கட்டி வச்சா அதுல இருந்து அவருக்கு எவ்வளவு விமர்சனம் நடக்குதுன்னு பாருங்க. ஆமா சார். அனுசம் கேட்டை அனுசம் 9.
இன்னைக்கு 4ஆம் தேதி தானே ரிசல்ட் வருதுயா? ஆமாங்க ஐயா. 4ஆம் தேதி என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு பாருங்க. இங்கிலீஷ்க்கு 4ஆம் தேதி பரணி நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துல இருந்து பரணி நட்சத்திரத்தை என்னங்க? கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், 13 சார். 13 என்னன்னு படிங்க ஒருத்தர். அது சிறப்பு சார். அது சிறப்பு. அப்ப ஜெயிச்சுவார் லாலு. ஜெயிச்சுவார் சார். ஐயா ஜெயிச்சுவார் சார். இப்படி சொல்லணும். ஐயா ஒரு விஷயம் சொல்லணும். இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்கும். அதாவது ஒண்ணுக்கொன்னு லிங்க்னு சொல்ல வர்றேன். அப்போ பிரசன்னம் போட்டு பார்த்தோம். அதுல அவருதான் வெற்றி பெறுவார்னு வந்துருச்சு. இப்போ உங்களுடைய செயல்பாட்டிலிருந்து நட்சத்திரத்தை கணக்கு போடும்போது அன்றைய தினம் இந்த பரணி வர்றதுனால அது சிறப்பா எக்ஸலண்டா அவர் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுதுங்கிறதா. அதுதானே ஜோஷியா. அதனாலதான் சொல்றேன் ஒண்ணுக்கொன்னு லிங்க்ங்கிறக்க சொல்ற வர்றது. உங்களுடைய இது நிலையில பார்த்தா ஜோதிடத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க. ஆனா அது பெருசா கண்டுக்காமையே போயிட்டு இருக்காங்கிறதா உண்மை. சாரம் தெரியாதவன் சோரம் போவான். சதய நட்சத்திரம் அன்னைக்கு தானே சதய நட்சத்திரம் அன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போறாரு தியானம் பண்றதுக்கு. இன்னைக்கு அனுசத்துல இருந்து எண்ணி பாருங்க அது எத்தனாவது நட்சத்திரம்னு. 8 சார். 8 தெளிவடைதல். அந்த ஆளுக்கு எவ்வளவு தெளிவாகி போச்சு பத்தியா. ஆமா சார். போட்டு செய்யறாங்கன்னு பாருங்க. அழிச்சிடலாமா அதை? அப்ப நம்ம எப்படி இத கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா நட்சத்திர சித்தாந்தம் தான். புரியுதா இல்லையா? சரி, இப்ப நான் ஒரு வீடியோ அனுப்புனேன். சார ஜோதிடம் அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்புனேன். பார்த்தீங்களா? யாராவது கேட்டீங்களா? நான் பார்த்தேங்க ஐயா. பார்த்தீங்க. அது ஏதாவது புரிஞ்சுச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு ஐயா. ஜோதிடத்தை நான் எப்படி பிரிச்சு வச்சிருக்கேன்னா ஐயா நல்லா பாருங்க. ஜோதிடத்தை எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்னா 7 விதமான அமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். முத வந்து ஒண்ணு என்னது? பாரம்பரியம். 1வது என்னன்னா ராசி கட்டத்தில் கிரகம் எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த பலன். நேற்று படிச்சோமா இல்லையா? கிரகம் அமர்ந்த இடத்தின் பலனை தருவார். ஒண்ணா கிரகம் எங்க அமர்ந்திருக்காரோ அந்த பலனை கொடுப்பார்ல. அவர் உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, வர்க்கோத்தமா இருக்காரா, பரிவர்த்தனையா இருக்காரா, அவர் வந்து பகையா இருக்காரா, அப்படி என்று பார்த்து லக்னத்துக்கு மறைஞ்சிருக்காரா, யோகஸ்தானத்தில் இருக்காரா என்று அமர்ந்த இடத்தை வைத்து பலன் சொல்வதற்கு பேர் வந்து நம்பர் 1. பாரம்பரியத்துல முதல் ஸ்டெப். இதை மட்டும் படிச்சாலும் பலன் சொல்லலாம். போட்டுக்கிட்டுங்களா குருஜி? ஐயா இல்ல இந்த கட்டம் ராசி கட்டம் போட்டு நோட் பண்ணிக்கிட்டுங்களான்னு எழுதிக்கங்க. ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தை வைத்து பலன் சொல்வது. இப்போ உங்க லக்னம் சொல்லுங்க.
இப்ப யாரு பேசுனது? பழனி சார். ஆ? பழனி ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். இந்த ரிஷபத்துல போட்டுக்கலாமா? இந்த லக்னாதிபதி எங்க இருக்காரு? ஐயா கருப்பையா, நீங்க ஆஃப் பண்ணிருங்க. இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? ஐயா பழனி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சுக்கிரன் எங்க இருக்காரு? கண்ணில இருக்காரு. சரி, இப்ப சுக்கிரன் இங்க இருக்காரு. ஆமாங்க. லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு? 5வது இடம். ஒரு கிரகம் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து நல்லதுதானே? நல்லதுதான். அப்ப 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்து அவர் நீசமாய் உட்கார்ந்து இருக்காரா ஐயா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, நீசமா இருக்கு. அப்ப வந்து பொம்பளை பிள்ளைகளை கொடுப்பாரா? கண்டிப்பா. எத்தனை பொம்பளை பிள்ளை இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்ப பொம்பளை பிள்ளைய கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அப்ப நீசமானதுனால அது பெண் கிரகம் நீசமாயிருக்கு. ஆனா லக்னாதிபதி நீசமானா தகுதி குறைவாக இருப்பார். எப்படி தகுதி குறைவா இருப்பார்? தனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களை குறைச்சுக்கிட்டு மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர் தான் லக்னாதிபதி. கரெக்டுங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. அப்ப வந்து ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தை வச்சு பலன் சொல்லலாமா இல்லையா? சரி, இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது, அப்ப கிரகம் அமர்ந்த இடத்துல ரெண்டாவது என்னன்னா, இந்த கிரகத்து கூட யாராவது சேர்ந்திருக்காங்களான்னு பார்க்கணும். சுக்கிரனோட யாராவது சேர்ந்திருக்காங்களா ஐயா? ஐயா சொல்லுங்க ஐயா. சுக்கிரன் கூட யாராவது சேர்ந்திருக்காங்களா? இல்லைங்க ஐயா. சரி, யாராவது பாக்குறா? அப்ப சேர்க்கையின் மூலம் பலன். அடுத்து பார்வை. இந்த சுக்கிரனை யாராவது பாக்குறாங்களா? இங்க உட்கார்ந்துட்டு யாரு பாக்குறா? குரு பாக்குறாருங்க ஐயா. எங்க இருந்து பாக்குறாரு? சுக்கிரனுக்கு மீன லக்னத்துல ஐயா. மீனத்துல இருந்து குரு பாக்குறாரு. அப்ப இந்த குரு வந்து 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப இந்த சுக்கிரனை பார்ப்பதனால இந்த சுக்கிரன் வந்து விருத்தி அடைகிறார். அப்ப பார்வை, இந்த குருவனுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுந்துருச்சு, 5ஆம் பாவத்துக்கு விழுந்துருச்சு, பூர்வபுண்ணிய ஸ்தானத்துல விழுந்ததுனால இவர் பிறந்த பிறகுதான் இவர் குடும்பம் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்க ஐயா. சரியா? சரிங்க ஐயா. சரி, அப்ப 4வது, அப்ப பார்வை, இது அமர்தல். 4வது, இந்த வீட்டின் அதிபதி இருக்காருல்ல, வீடு கொடுத்தவர் யார்? புதன் எங்க இருக்காரு இந்த ராசி கட்டத்துல? ஐயா புதன், ஐயா பழனி ஐயா மிதுனத்துல இருக்காரு ஐயா. ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரா? ஆட்சி பெற்று இருக்காரு ஐயா. அப்ப இந்த 5ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தவங்க வாக்கு மூலம் அவர் என்ன செய்வாரு? படிப்பை நல்லா கொடுத்துருவாரா? ஆமாங்க ஐயா, ஆசிரியர் தொழில் செய்யற ஐயா. பார்த்தீங்களா? அந்த படிப்பை கொடுத்து வாக்கின் மூலமாக அனைத்தையும் விருத்திப்படுத்துவார். அப்ப வீடு கொடுத்தவன் நல்லா இருக்காரு, பொருளாதாரத்தையும் கொடுப்பாரா? படிச்ச படிப்பு கொடுப்பாரா? கொடுப்பாரு. பொருளாதார வாத்தியாரா கொடுத்துருவாரா? கண்டிப்பா. சரி, வீடு கொடுத்தது. 5வது பாயிண்ட், இவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? பழனி ஐயா, ஐயா சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? தெரியலங்க ஐயா, இருங்க பாக்க. கரண்ட் போயிடுச்சு. சரி, இப்ப உதாரணமாக இங்க எத்தனை நட்சத்திரம் இருக்கு? உத்திரம், அஸ்தம், சித்திரை. இப்ப சித்திரை இருக்கு, அஸ்தம் இருக்கு, உத்திரம், அஸ்தம், சித்திரை. இப்ப இவர் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தா
4வது வீட்டினுடைய நட்சத்திரத்துல இருக்காருன்னு அர்த்தம். சரியா? இந்த சூரியன் எங்க இருக்காருன்னு பார்த்து முடிவு பண்ணணும். அஸ்தத்தில்னா சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்த்து முடிவு பண்ணணும். சித்திரைனா செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்து முடிவு பண்ணணும். இதுக்கு பேரு தான் நட்சத்திர சார ஜோதிடம். நட்சத்திர சார ஜோதிடம். ஐயா சண்முகானந்தையா புரியுதா? அப்ப 5 பாயிண்ட். புரியுதுங்க. இந்த 5 அம்சத்துல எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா கரெக்டா சொல்லிடலாம். அம்சத்துல எங்க இருந்தாருன்னு எந்த நட்சத்திரத்துல இருந்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா. சரி, இப்ப இப்படி இந்த 5 பாயிண்ட்ல சொல்றதுக்கு பேர் தான் பாரம்பரியம். அப்ப இதை நம்ம நல்லா படிக்கணும், இதை படிக்கணும், இதை படிக்கணும், இதை படிச்சுட்டோம்னா நம்ம சூப்பர். ஆனா நம்ம இப்ப படிக்கிறது 6வது. 6வதுன்னா நட்சத்திர நாடி. நட்சத்திர நாடினா இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தை மட்டும் படிக்கிறது. புரியுதா? அப்ப 6வது பாயிண்ட் புரியுது சார். நம்ம எந்த நட்சத்திரத்துல இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கோ அந்த நட்சத்திரத்தின்படி இயக்கும்ங்கிறது தான் நட்சத்திர சூட்சம நாடி. 7வது உபநட்சத்திரத்தின் அடிப்படையில் பணம் சொல்வதற்கு பேரு கேபி சிஸ்டம். இப்படி 7 வகையான ஜோதிட முறைகளை நம்ம மாயரிசி அஸ்ட்ரோ வைத்திருக்கிறது. சண்முகானந்தையா சொல்லுங்க. அப்ப இந்த 7 வகையான ஜோதிடங்களை நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இந்த 7ஐயும் படிச்சுட்டா உபநட்சத்திரத்தை படிச்சிட்டோம்னா சூப்பர். நட்சத்திர சார ஜோதிடத்தை படிச்சுட்டாலும் சூப்பர். ஆனா பலன் சொல்ல எது தேவைன்னா இந்த 5 பாயிண்ட் தான் என்ன தேவை? பாரம்பரியத்துல உள்ள பாரம்பரியம் தேவை. அப்படிங்கறத என்னுடைய கான்செப்ட். ஐயா உப நட்சத்திரத்துல இருந்து உப நட்சத்திரமா உப நட்சத்திரத்தை பார்த்தா போதும். சரிங்க. அப்புறம் சொல்றேன். அதுக்கு போனா பெரிய கதை, அது நமக்கு தேவையில்லை. இந்த 5 சப்ஜெக்ட மட்டும் 6வது சப்ஜெக்டாக சிறப்பு ஜோதிடத்தை படித்து விட்டால் நீங்க பலன் தெளிவாக எடுத்து விடலாம். ஐயா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது இன்னைக்கு நம்ம நடத்தினதுல? இல்லைங்க ஐயா, இல்லைங்க. அப்ப இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னா இன்னைக்கு எப்படி இருக்குமோ நம்ம பாத்துக்கலாமா? நிச்சயமாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யலாம்? திட்டமிட்டு ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம். வழிபாடு செஞ்சு நம்ம அதை அப்படியே என்ன செஞ்சிடலாம், சிறப்பாக்கலாம். அப்ப நமக்கு இப்ப என்ன தெரியணும்? 27 நட்சத்திரத்தினுடைய அந்த தாரா பலனை நமக்கு தெரிய வேண்டும். வரிசையா சொல்லணும், டக்கு டக்கு டக்குன்னு. அப்ப எப்படி சொல்லணும்? என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரமாக என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், 7வது நட்சத்திரமாக புனர்வூச நட்சத்திரம் வருவதனால் 7வது தாரை வதை தாரை. எனவே இன்று எனக்கு காரியம் நடக்காது. அதே மாதிரி ஒருத்தருக்கு திருமணம் குறிச்சு கொடுக்கும் போது அவருடைய பெண்ணுடைய வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா அவனுடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த தாராபலன் இருக்கான்னு பார்த்துதான் நாளை என்ன செய்யணும்? திருமணத்தை குறிச்சு கொடுக்கணும். அந்த தேதி குறிச்சு கொடுக்கணும். எந்த ஒரு சுபகாரியங்களையும் தாராபலன் எடுத்து நாம் குறிச்சு கொடுக்க வேண்டும். சரியா? இப்படி செஞ்சிடலாமல? அப்ப இந்த நம்ம தாராபலனை நாம் நாளைக்கு நீங்க திரும்ப 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 சொல்லி பாருங்க. நான் போய் நடந்து போயிட்டே இருக்கும்போது சொல்லிட்டே போவேன். 23 காரிய விக்ரம் அப்படின்னு சொல்லுவேன். 22 மனப்பாடம் பண்றது. மனப்பாடம் பண்றது நம்ம அவங்க அப்படியே தான் மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிட்டே வாங்க. சரிங்க சரிங்க. 26வது என்ன சொன்னோம்?
26வது. ஜாதி தாரா. ஜாதி ஜாதி ஒற்றுமை. 26 ஜாதி இருக்கியா அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டாங்க. ஓஹோ, சரி சரி சரி. 26 வகை ஜாதி இருக்கியா அப்படின்னு அப்படி அடிச்சு 26 ஜாதியா. சரிங்க சரி. 24ன்னா என்ன சொன்னோம்? இடம் தாரா. இடம், ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு பொசிஷன், ஒரு ஸ்டேட்டஸ். 14வது நட்சத்திரம் என்ன சொன்னோம்? சாமானியம். சாமானியம், ரிஸ்க். 13வது நட்சத்திரம் என்ன சொன்னோம்? அதிசிறப்பு தாரா. சிறப்பு தாரை. அப்ப ஒருவனுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம் எது வருகிறதோ அந்த காரியங்களை, அந்த மகானை, அந்த சாமியை, அந்த இடத்தை, அந்த உணவை, அந்த மலரை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு அதிசிறப்பாக நடைபெறும். சரிங்க ஐயா. அது எப்பவுமே பயன்படுத்தணுமா இல்ல அன்னைக்கு அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும்? எப்பயுமே பயன்படுத்தினா நமக்கு எப்பயுமே நல்லது தானே. சரிங்க சரிங்க சரியா? சரிங்க. இப்ப நம்ம படிக்க போறது என்னன்னா, இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன குணம், என்ன இயல்புகள், அது உணவு என்ன, அதனுடைய மரம் என்ன, அது இடம் எந்த ஊரு, எந்த மகான், எந்த கோயிலு, எந்த அதிதேவதை. ஐயா, அஸ்வினின்னா நாக்கு. அஸ்வினினா நாக்கு. அஸ்வினினா சரஸ்வதி. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு ஒருத்தன் படிப்பு போய் சேர்ந்து கல்வியை கத்துக்கலாம்னு அந்த காலத்தை முடிவு பண்ணிருக்கான். ரேவதி நட்சத்திரத்துக்காரனுக்கு ரேவதி நட்சத்திரம்னா எம்ஜிஆர் வந்து ரேவதி நட்சத்திரம். அஸ்வினின்னா குதிரை. எம்ஜிஆர் படத்துல கூட குதிரை வந்த படமும் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்கா? குதிரை வண்டியில எம்ஜிஆர் போவாரு, நெஞ்ச முண்டு நேர்மை குண்டு ஓடுறா. என்ன படம்? எப்படி அந்த பாட்டு எடுத்ததுமே சூப்பருங்க. நல்லா இன்ட்ரோடக்ஷனே நல்லா இருந்துச்சு. அஸ்வினின்னா கத்தி. அஸ்வினின்னா என்ன அப்படின்னா வாளு. எம்ஜிஆர் வால் சண்டை எடுத்தாருன்னா அந்த படம் சூப்பர். நாடோடி மன்னன். அஸ்வினி அப்படின்னா கித்தாரு, வயலின். எம்ஜிஆர் ஒரு பாட்டுல வயலின் வாசிக்கிற மாதிரி அப்படியே அருமையான ஒரு பாட்டு பாடுறார். ஐயா சரிங்க. அப்ப உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு எந்த பொருளோ, எந்த உருவமோ, எந்த உணவோ அதை பயன்படும் போது உங்க ஜென்ம ஆக்டிவேட் ஆகும். ஐயா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பொருள்கள் அதே மாதிரி சொல்லிடுறீங்க. எல்லாத்தையும் சொல்ல போறோம்ல. சரிங்க சரி. நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாமே சொல்லிடுறோம். சரியா? அதே மாதிரி இந்த வகுப்புல நம்ம படிக்க போறது என்னன்னா, லக்னம் முதல் 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் அமர்கிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய இயல்புகளையும் தன்மைகளையும் காரகத்துவத்தையும் வெளிப்படுத்தும். இப்ப பூர நட்சத்திரத்துல பிறந்து இருக்கீங்களாங்க ஐயா? பூரம் 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 6வது நட்சத்திரம் இல்ல. பூர நட்சத்திரம் யாராவது இருக்கீங்களா? குடும்ப பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் பூரம். குடும்பத்துக்குன்னு பாசமாக இருப்பார். ஐயா, அது ஜென்ம நட்சத்திரமா இருக்கணுங்களா இல்ல ஏதோ ஒரு கிரகம் நட்சத்திரமா இருந்தாலும், பூர நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் உட்கார்ந்தாலும், லக்னம் உட்கார்ந்தாலும் அந்த குடும்பத்தோட கட்டுக்கோப்போட அவங்க இருப்பாங்கன்னு அர்த்தம். எந்த கிரகம் இருந்தாலும் சரி. இப்ப என்னுடைய இதுல வந்து செவ்வாய் போய் பூர நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நீங்க சகோதரர்கள் இதுல சகோதரனே குடும்பத்துக்கு வந்து கட்டுப்பாடோட இருக்கான். எப்படி பாருங்க. புரியுதாயா? ஐயா, இப்ப மகம் போய் பூர்ண நட்சத்திரத்துல உட்காந்து, சாரிங்க ஐயா, கேது போய் பூர்ண நட்சத்திரத்துல உட்காந்துட்டாருன்னா பாட்டி அப்படி இருக்கும்.
அப்ப அவங்க இல்லாத பட்சத்துல என்னங்க சொல்றேன்? இல்லாத பட்சத்துல உங்களெல்லாம் வயசானவங்க யாரு சந்திக்கிறாங்களோ அவங்க பூரா வாடா பேராண்டின்னு கட்டி பிடிப்பாங்கல்ல. சரிங்க சரிங்க. பாசமா இல்லைன்னா அவங்க தாய் வழி பாட்டி உறவுகள் யாரோ ஒருத்தர் தானே. பாட்டினா என்ன அர்த்தம்? சரிங்க. பாட்டி, பேர குழந்தைகள். கேதுவுக்கு தாய் வழி பாட்டன் பாட்டி எல்லாருமே பாட்டி, எல்லாருமே வயசானவங்க பூரா கேது. பொம்பளை எல்லாம் கேதுவாயிடுறாங்க. சரிங்க சரிங்க. இவங்க போய் சித்தர்களை வழி பண்ணுமையா? யார வேணாலும் நாங்க இப்ப சொல்லுவோம்ல, பூராத்தையும் குறிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கோம். சரிங்க. புரியுது எப்படின்னு? புரியுதுங்க புரியுதுங்க. அப்ப 27 நட்சத்திரத்தினுடைய தாராபலனை இந்த வகுப்புல நாங்க தெளிவா உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்து மேல பயணிக்குது. அப்போ அந்த ஜாதகர் வந்து அந்த பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தோட தன்மைகள் இருப்பாரா? கண்டிப்பா இருப்பாரு. எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் அந்த தன்மைகள். உங்களுக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சரி, எனக்கு ஜாதகம் இல்லைங்க ஐயா. ஜாதகம் இல்ல, ரைட், விட்டுருங்க. ஜாதகம் இல்லைன்னா என்ன செய்யறது? விட்டுறணும். ஆமாங்க. இன்னைக்கு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. சரி தெரியலங்க. தேதி எத்தனை? தேதி இன்னைக்கு தமிழ் தேதி எத்தனையா? 19. 19ன்னா இன்னைக்கு என்ன மாசம்? வைகாசியா? 19 டிகிரி. ஆமாங்க ஐயா. இப்ப 19 டிகிரி போயிருக்காரு. 19 டிகிரி என்ன நட்சத்திரம்? 19 நட்சத்திரம் சொல்லுவாங்க. 19வது டிகிரி என்ன நட்சத்திரம்? 19 அஸ்வினி, பரணி, கார்த்திகை, கிருத்திகையா, ரோகிணியா? ரோகிணி. அப்ப இவர் இது ரோகிணி. இப்ப பாருங்க, ரோகிணி நட்சத்திரத்துல இப்ப சூரியன் இருக்காரு. இப்ப ரோகிணி கூட உங்க அப்பாவுக்கு இருக்கும். ஜாதகம்னா அது பாருங்கய்யா. ரோகிணி என்ன அர்த்தம்? வண்டி வாகனங்களோட சௌரியமாக வாழ்ந்தவர்னு அர்த்தம். ஐயா, எங்க அப்பாவா? சூரியனுடைய இந்த சூரியன்ங்கிறது தந்தை. அது அப்படி. அப்ப அந்த இந்த ரோகிணிக்குள்ள கேரக்டர் போயிடும். ஐயா, உங்க அப்பா எப்படி வாழ்ந்தாரியா? எங்க அப்பா நல்ல வசதியா தாங்க ஐயா வாழ்ந்தாரு. அப்ப ரோகிணின்னா என்ன அர்த்தம்? வண்டியில வர்றவரு போறவரு. ஆமாங்க, அது வண்டி இருப்பாங்க. சாரதி ரொம்ப பாசமா இருப்பாங்க. பாசமா இருப்பாங்க. ஆமாங்க. அதே நேரத்துல ரோகிணி இருப்பதனால இவருக்கு வந்து இவங்க வர்க்கத்துல யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்றது. ஆமாங்க, எங்க அத்தை பண்ணிருக்கு. அப்படி வர்க்கங்கள் பிறந்திருப்பாரு உங்க அப்பா. கண்டுபிடிக்கலாம். அப்படி எங்க அத்தை பண்ணிருக்காங்க ஐயா. பாத்தீங்களா, ரத்தத்துல இருக்கு. சரிங்க. இதான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. சரி சரி. அப்ப ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சூரியன் எந்த திசை இதுல இப்ப எங்க ஓடுதோ அதே உங்க ஜாதகம். சரிங்க சரிங்க. இப்ப அதாவது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சூரியன் அன்றைய தினத்துல எந்த நட்சத்திரத்துல போறாங்களோ அதுதான் எந்த கிரகம் இருக்கு அதான் உங்க ஜாதகம். ஐயா புரியலங்க ஐயா. இப்ப கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கோ அதான் உங்க ஜாதகம். சரி சரி சரி. சரிங்க சரிங்க. எப்படி சொல்றாருன்னா, KS கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட மார்த்தாண்ட என்ன சொல்றாருன்னா, ஒருவன் பாலன் பார்க்க வரும்போது அந்த கிரக நிலைக்கும் பிறப்புக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம வரமாட்டானுன்னு சொல்றாரு. சரிங்க சரிங்க. நீங்க சொன்னது ரொம்ப எங்க அத்தை லவ் மேரேஜ் தான். எப்படி சொல்றேன் பாருங்க. ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. இப்ப சுக்கிரன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. பஞ்சாங்க இல்லைங்க, எங்க உள்ள இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கு. சுக்கிரன் ரிஷபத்துல தான் இருக்காரு. ரிஷபத்துல என்ன நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. ரிஷபத்துல அவரு ரோகிணியில் தானே இருக்காரு. ஆமாங்க ஐயா. சுக்கிரன் ரோகிணி 3ஆம் பாவத்துல இருக்காரு. அப்ப அத்தையே திருமணம் அந்த
அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க, கரெக்டுங்க. ஆனா அந்த அத்தை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அத்தை வந்து ஒரு நல்ல அஃபெக்ஷன் உள்ளவர்களா இருப்பாங்க அப்படின்னா அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா நல்லாவும் இருப்பாங்க, முகலட்சணமாவும் இருப்பாங்க. சரி சரி, இந்த வகுப்பு எப்படி இருந்ததுயா? அருமைங்க ஐயா, அருமையா இருக்குங்க. ஆனா நம்ம இதெல்லாம் கொண்டு கரெக்டா பொருத்தி பார்க்கணும், அப்படிதானுங்களா ஐயா? அனுபவம் தான். அன்னிமா இப்பதானே உள்ளேயே நுழைகிறான், அதான் அனுபவம் தான். அனுபவம் தானே. அப்ப சிறப்பாக நட்சத்திரத்தின் அடிப்படையை நம்ம உள்ள நுழைஞ்சிருக்கோம். நாளையிலிருந்து ஒவ்வொன்னா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்க போறோம். சரியா? சரிங்க ஐயா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? சண்முகானந்த ஐயா, இன்றைய வகுப்புல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம்? தாராபலம் அப்படிங்கிற விஷயம் 27 நட்சத்திரங்களுக்கு எப்படி ஒவ்வொன்றும் பலன் மாறுதுன்னு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அந்த ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மங்கிற விஷயம் அப்படி அல்ல அப்படிங்கிறதையும் மாற்றி காமிச்சிருக்கு. அதே போல் 6வது நிலையான சார ஜோதிடமும் 7வது நிலையான கேபி சிஸ்டத்தையும் கொண்டு போன நிலை எப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சிருக்கீங்க. அந்த சாரத்தை வச்சு ஒவ்வொரு கோள்கள் எப்படி இப்படி இயங்கிட்டு இருக்கிறது, இன்றைய நட்சத்திரம் இன்றைய கோச்சாரத்திலிருந்து ஒருவருக்கு ஜாதகம் இல்லைங்கிற போது அதை அப்படியே விளக்கி சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்து காமிச்சிட்டிங்க. இந்த சூட்சமத்துல யாரும் சொல்றது இல்லை, பாருங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நான் அஸ்த நட்சத்திரம்ங்கிறதுனால எல்லாருக்கும் கக்கிறது சொல்லிடுறது. போங்கயா. ரொம்ப சந்தோஷங்க. யாருக்கும் எல்லாத்துக்கும் யாம் பெற்ற இன்பம். அஸ்தம்னா கை. இந்த கை எல்லாருக்கும் கொடுக்கத்தான் செய்யும். ஒரு சந்தேகம். இப்ப நீங்க ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றீங்க, அப்ப நீங்க நல்லா ஆர்ட் எல்லாம் வரைவீங்களா ஐயா? படங்கள் சூப்பரா வரைவனே. அதுதான் கேக்குறேங்க. ஆர்ட் வரைவனே பாருங்க. நீங்க அஸ்தமா செய்யா யாருங்க? ஏனுங்கய்யா? யாருங்க ஐயா கேக்குறீங்க? ஆசிரியர் அஸ்தம்னு சொல்றாரு, அதான் கேட்டேன். ஏன்னா அஸ்தம்னா படம் வரையும் நல்லா. விடுங்க. வருதா? அருமைங்க ஐயா. சூப்பருங்க. நீங்க அஸ்த நட்சத்திரமா ஐயா? நீங்க அஸ்த நட்சத்திரமா? ஆமா. ரைட்டு. அதனால தான் வாரி கொடுக்கணும்னு கையை காமிச்சிட்டீங்க. ஒரு படம் வரையணும்னு ஒருத்தரை பாத்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சிருவீங்க என்னங்கயா? ஆமா. அடுத்து பாருங்க, எழுத்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எழுத்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பாருங்க இதுல போர்டு மறைக்குதுங்க ஐயா. எழுத்து மறைக்குது. பாருங்க. நல்லா ஸ்ரீராம். சரியா? சரிங்க. எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் எழுத்துறோம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்களா ஐயா? மிமிக்ரி பண்ணுவீங்களா ஐயா? மிமிக்ரி செய்வேன். சரிங்க. இப்ப பாருங்க,
எம்ஜிஆர் மாதிரி பேசுறேன் பாருங்க. சரிங்க. எம்ஜிஆர் வந்து உரிமை குரல்ல இதை ரெக்கார்டு பண்ண வேண்டாம். சரிங்க, எடுத்து விட்டுருங்க அது.